தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தமிழ்குடிமகன். இவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்த வரலாற்றை காண்கிறோம். இது 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம். தமிழ்நாடு முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் தமிழ்குடிமகன் மதுரை யாதவா கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர். சொந்த ஊர் இளையாங்குடி. 1989ஆம் ஆண்டு இளையாங்குடி தொகுதியில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி நடந்த பொழுது தமிழக சட்டப்பேரவை தலைவராக பதவியேற்றார். 2 ஆண்டு காலம் அந்த பதவியேற்றார். திமுக ஆட்சி 2 ஆண்டுகளில் கலைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1996ஆம் ஆண்டு இளையாங்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு கருணாநிதி முதலமைச்சரான போது அவரது அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 5 ஆண்டு காலம் பதவியில் இருந்தார். ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அவருக்கு இளையாங்குடி தொகுதி ஒதுக்கப்படவில்லை, கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. இவருக்கு வேறு தொகுதி ஒதுக்க திமுக முன்வந்தது. இதனால் அதிருப்தியுற்ற தமிழ்குடிமகன் உடனடியாக தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வி ஜெயலலிதாவை நேரடியாக சந்தித்தார். தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். தமிழக அமைச்சராக இருந்த ஒருவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இணைந்தது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. அதிமுகவில் அவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. அடுத்த ஒரு சில மாதங்களில் தமிழ்குடிமகன் காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.